வணக்கம். விண்மீன் இயற்கையகம். நான் உங்க பாரம்பரிய சித்த வைத்தியர் மாரி சங்கரி பேசுறேன். இப்போ நம்ப தோட்டத்துல மூலிகை வகுப்பு நடந்துட்டு இருக்கு. இப்ப அதுல மூலிகைகள பத்தி விளக்கம் நம்ப குடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு வர்ற சாதாரண பிரச்சனையா மக்கள் நினைக்கிறது என்னன்னா, செரிமான பிரச்சனை. செரிமான பிரச்சனைய என்ன நினைக்கிறாங்கன்னா, அது சாதாரண பிரச்சனையா நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்மளுக்கு செரிமான பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா, குடல்ல கழிவுகள் தேங்குறது மூலியமா தாங்க வருது. அப்ப குடல் கழிவுகள் தேங்காம இருக்கிறதுக்கு நம்ம சரியான உணவு முறைய பின்பற்றணும். குறைந்தபட்சம் குடல சுத்தம் பண்ணிக்கிறதுக்கான உணவு வகைகளையோ, அல்லது சரியான மருத்துவமோ நம்ம நிச்சயமா காலகாலத்துல எடுக்கணும். நம்ப அத அதிகப்படுத்திக்கிட்டே மருந்து வகைகள்னு சொல்றதும், உணவே மருந்துன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? நான் மருந்த உணவா எடுத்துக்க சொல்லல. உணவ மருந்தா எடுத்துக்குங்க. இப்ப எங்களுடைய உணவு முறை பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் உணவுல மூலிகைகளையும் கலந்து எடுத்துப்போம். அந்த மாதிரி எடுத்துக்குங்க. பெருங்குடல்ல கழிவுகள் தேங்கறது மூலியமா நம்மளுக்கு மலச்சிக்கல் வருது. மலச்சிக்கல் வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, அதனுடைய கிருமிகள் எல்லாம் முதல்ல குடல்ல சேருது. அடுத்த ஸ்டேஜா பார்த்தீங்கன்னா, ரத்தத்துல கலக்குது. ரத்தத்துல கலக்குறப்ப, நம்ப உடம்புல எந்த பார்ட் வீக்கா இருக்குதோ, அந்த பார்ட் ஒரு நோயா மாறிடுது. அந்த பார்ட்டுக்கான நோய்கள். அதாவது 4448 வகையான நோய்கள் இருக்கு இல்லைங்களா? அதுல ஒரு நோயா நம்ப உடம்புல தங்கிடுது. அந்த கழிவுகள் உருவாக்கிடுது. நோய்கள உருவாக்கிடுது. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியும்னா, எனக்கு மலச்சிக்கல் இருக்கு, செரிமான பிரச்சனை இருக்கு, வாய்வு, ஏப்பம் அப்படி சொல்றீங்க. இது எல்லாமே சிறுகுடல்ல நம்மளுக்கு கழிவுகள் தேங்குங்க. இப்ப சிறுகுடல் தான் நம்மளுக்கு உணவ செரிச்சு அதுக்கான சக்திகள ரத்தத்துல கலக்கறதுக்கு முக்கியமான பங்கு. கல்லீரல் முதல் வேலை செய்யுதுன்னா, 2வதா சிறுகுடல் செய்யுது. அப்ப அது என்ன ஆகுதுன்னா, அங்க கழிவுகள் தேங்குறது தான் நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். அடிக்கடி ஏப்பம் வரும். வாய்வு, அபான வாய்வு பிரியும். அப்ப அது என்னதுன்னா, அது சரியான முறை வெளியேறுதுன்னு அப்படி கிடையாது. நீங்க தான் உருவாக்குறீங்க. அப்ப அந்த உருவாக்குற கழிவுகள நீக்கிறதுக்கு, நம்ம சரியான ஆலோசனையோட உணவு முறையோ, மருத்துவமோ எடுத்துக்கணும். அதுக்கு தான் நம்ப மக்களுக்கு ஆலோசனை குடுக்குறோம். நேரத்த நீங்க குறிப்பிட்டு, அந்த நேரத்துக்கு நீங்க அலைபேசியில அழைச்சீங்கன்னா, உங்க உடலுக்கு தேவையான சரியான ஆலோசனைய நம்ம குடுக்குறோம். அது மூலியமா நீங்க வாழ்வியல் முறைய மாத்திக்கிட்டாலே நோய் வராம பார்த்துக்கலாம். இருக்கிற நோய்க்கு சரியான உணவு முறை, மருந்து முறையும் நீங்க நம்ப சொல்ற மாரி பின்பற்றினாலே, நாளைக்கு வரப்போற பெரிய பெரிய நோய்கள்ல இருந்து நம்ப தப்பிச்சுக்கலாம். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்ன்னு நம்ம இருக்கிறது மூலியமாவே நெறைய பிரச்சனைய கொண்டுகிட்டு வரோங்க. இன்னும் விளக்கமா நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன்.